வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். சற்று முன்பு உதயநிதியை அதிரடியாக கைது செய்ய நேரடி காட்சிகளை திட்டமிட்டு வேண்டுமென்றே பார்த்தீங்கன்னா பரப்புகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமான குற்றச்சாட்டு. உதயநிதி ஸ்டாலின் எப்படியா இருந்தாலும் நிச்சயமா பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட போகிறார். அவர் கைது செய்யப்படுவதற்கான காலம் வெகு தொலைவில் இல்ல. வெகு தூரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, உதயநிதி ஸ்டாலின் என்பவர் நிச்சயமா பார்த்தீங்கன்னா அதிரடியா கைது செய்யப்பட வேண்டும். ஏன்னா சனாதன தர்மத்தை பற்றியும் சரி, மற்ற விஷயங்களை பற்றியும் சரி, அவர் பேசிய இழிவான கருத்துக்களை நாடு தாங்கவே தாங்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாம இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான அறிவிப்புகள் அப்படின்றதும் வெளியாக போகின்ற ஒரு சூழ்நிலையிலே உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப பாப்புலாரிட்டி தானே ப்ரோ. தெலுங்கானா வரைக்கும் பாப்புலாரிட்டி தான், இல்லைன்னு யார் சொன்னா? தெலுங்கானா வரைக்குமே இவருடைய விஷயங்கள் தற்போது பார்த்தீங்கன்னா பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே உதயநிதியை பார்த்தீங்கன்னா அதிரடியாக கைது செய்ய வேண்டும், கைது செய்ய வேண்டிய ஒரு சூழல்களில் உதயநிதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான பிரச்சாரங்கள் தெலங்கானா வரைக்கும் பரவியது. 17 தொகுதிகள் இருக்கக்கூடிய தெலங்கானாவிலே அதுவும் காங்கிரஸ் கூட்டணி கட்சியே பார்த்தீங்கன்னா அதை பிரச்சாரத்தை சேர்த்தது தான் இருக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா கொடூரமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இருக்கிறதுலே கொடூரமான விஷயம்னா தெரியுமா அரசியலில்? நம்முடைய கூட்டணியில் இருந்து நம்மக்கிட்டேயே சீட்டையும் வாங்கிக்கிட்டு மற்ற மாநிலங்கள்லேயும் மற்ற இடங்கள்லையும் நம்ம கட்சியை பற்றி இழிவாக பேசுகிறத கூட ஏற்றுக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா கட்சியுடைய தலைவர்கள், ஒரு சில தலைவர்கள் கண்டிப்பாக அவர்கள் பார்வைக்கு கெட்டவர்களாக இருப்பாங்க. ஆனால் ஒட்டுமொத்த கட்சியையும் கெட்டவர்களாக பார்த்திங்கன்னா ஆக்கினாங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா தலைவர்களை கெட்டவர்களாக, அந்த தலைவருடைய மகனை கெட்டவராக ஆக்கிய முயற்சிகள் நடந்தால் நிச்சயமாக கடுமையான கடுப்பு என்பது அனைவருக்கும் இருக்கத்தானே செய்யும். அதே போலத்தான் உதயநிதி ஸ்டாலின் எந்த நேரத்திலும் பார்த்தீங்கன்னா கைது செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு புள்ளியாகவே இருக்கக்கூடிய நபர் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுக்கள் என்பதெல்லாம் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலினை கைது செய்யக்கூடிய காலம் வெகு தொலைவில் கிடையாது அப்படின்ற மாதிரியான செய்திகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தற்போது வேண்டுமென்றே திட்டமிடப்பட்டே பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினரின் விமர்சனம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் போகிறதா என்பது அனைத்தையுமே காலமே முழுமையாக தீர்மானிக்க செய்யும் நண்பர்களே. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் உதயநிதி அப்படின்ற ஒரு நபர் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான நபர் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ அவர் கைது செய்யப்பட வேண்டிய ஒரு சூழல்களும் கைது செய்யப்பட வேண்டிய ஒரு நிலைகள் என்பதும் வந்துச்சுன்னா நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் என்பது நடந்து அரங்கேறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. இது போல்